போலீசாருக்கும் மக்களுக்கும் வந்து இடையே சலசலப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. டாக்டர் அர்ஜுனா அவரேக்கு ஆமத்துறை சொன்னது என்ன மக்கள் வர விரும்பிக்கு சஜேந்திரவும் வர விரும்பி தான் ரெண்டு தடுக்கிறாருன்னு தானே டாக்டர் அர்ஜுனா ஆமத்துறை சொன்னது. இல்ல இங்க டாக்டர் வர விரும்புற மக்களை சஜேந்திரவும் வர எம்பி ரெண்டு தடுக்கிறாருன்னு சொன்னது. ஊடகத்தையும் நீங்கள் அந்த விகாரை அடிக்கி போகலான்னு தடை செய்திருக்கான்னு தான் கேட்கிறோம். நீங்க சொல்லுங்க வாய் திறந்த ஊடகத்தை நாங்க விட மாட்டோம்னு சொன்னா சொல்லுங்களேன் பப்ளிக்கா. என்னப்பா ஊடகத்துக்கு ஒரு சுதந்திரம் இல்லாம நிக்கிறோம் பாருங்களேன். நாங்களும் வந்து உங்களை ரோட்ல நிக்கிறோம். அப்ப ஊடகத்தை விடுங்களேன். நாங்களே முழு பேரும் இல்லை 4-5 பேர் இருந்தாலும் விடுங்க. ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இதுக்கு விடுங்கல. मीडिया में थोड़ी अंडे पे देख लेते मैं आप आने ऐ कि ना दे अंडे पे देख लेते राणा कर लेती है मीडिया ने ए अंडे के पोएला ऐ आदे अभी दे बना करने का भी नतरा करंडा भी आने ने ना बना करने का भी नतरा करंडे आने ने अभी गिला बलना नहीं आने வேற நான் பெட்ரோல் அடிச்சு விடுங்க. நான் வந்து பார் நாள்ல நீ அப்பினோ யா உன்ன அப்பினே ஏ பயம் பெட்ரோல் මොකද அது எனக்கு ඕනදාගෙන අපි නෑනේ නීතියක් නෑනේ මීඩියාට නීතියක් නැතුව තියෙන්නේ ලංකාවේ යන්න වෙනවනේ තියෙන්නේ දැන් අපිට යන්න වෙන්නකො අපි 4 දිනක හරි 5 දිනක හරි ගිහලා බලලා නම් ගන්න අපි කියන්නේ இப்ப இதுல இது இப்ப சொல்லினா கோர்ட் ஆர்டர் இருக்கு. இப்ப காட்டுங்க உங்களுக்கு இருக்காண்டு ஜர்னலிஸ்ட் யாருக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா அது அவேலுக்கு இருக்கு. அது போராட்டக்காரருக்கு ஜர்னலிஸ்ட் மீடியா கட்டிட்டு தீனோ அது மீடியாට ඇතුළට යන්න බෑ කියලා තහනම් කරලා තියෙනවද කියලා தானே என்னங்க ஜூட்டா காப்பிட்ட மீடியா நிக்கல அப்படி தானே மீடியாவை வந்து உள்ளுக்க விட முடியாதுன்னு சொல்லி போலீசார் வந்து இப்போ வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கணும். மீடியாவும் போலீசாருக்கும் இடையில இப்போ வாக்குவாதம் வந்து போய்கொண்டிருக்குது. உள்ளுக்க நாங்கள் விகாரையினுடைய பிக்குவோட வந்து விகாராதிபதியோட கதைக்கணும்னு சொல்லி இப்போ காய்ச்சி கொண்டிருக்காங்க. मीडिया कटी दला बे अंडे කියලා තහනම් කරලා දිනවනම් මේක මොකද්ද? අපිට මම යන්න දැන් නැත්නම් මිනිස්සුර කොහොමද උල යන්න දෙන්නේ යන්නේ? නීතියක් තියෙන්න ඕනේ ලංකාවේ. එක නීතියක් නෑ. ඔක්කොම මැරිලා. இப்பொழுது யாரையுமே விட முடியாது உள்ளே என்று சொல்லப்படுகிறது. மீடியாவையும் விட முடியாது என்ற மாதிரியாக சொல்லியிருக்காங்க. සිංහල මිනිස්සුන්ට කියලා කියන්න කොහමද මේ අවුරුදු 30ක් මේ තිබ්බා කියලා පොඩ්ඩක් ගිහිලා ඒගොල්ලන්ට පොඩ්ඩක් කියන්න. මේ මිනිස්සු ආවිල්ලා අපිට LTT පටන් ගන්න ඕගොල්ලෝ තමයි පටන් ගත්තේ මේ වගේ. සාමාන්‍ය කට්ටියගේ ඉඩම අල්ල ගන්නවා. හරිද? මේ වගේ ඉන්ටිමේෂන් කරනවා. හරිද? මේක ලැජ්ජ නැතුව මේ යුනිෆෝම් දාලා ඇවිල්ලා ඉන්නවා මෙතන. නීති විරෝධ පන්සල හදලා තියෙනවා. ඒකට ආරක්ෂා දෙනවා. ලැජ්ජ වෙන්න. அடையாள அட்டை தந்திருக்கு. மீடியா உள்ளுக்கு போறதுக்கு உங்களுக்கு சகல அனுமதி இருக்கு. நீங்க என்ன விகாரி அடிக்க போறீங்க? உங்களுக்கு பாருங்க இன்னைக்கு நடக்கிற ஒடுக்குமுறை. உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் தந்திருக்கு. அரசாங்க தகவல் திணைக்களம் உங்களுக்கு எங்கேயும் நீதி சேகரிக்க முடியும். இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு செய்தியை சேகரிக்க முடியும். உங்களுக்கு ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக இந்த அடையாள அட்டையை தந்திருந்தா உங்களை உள்ளுக்கு போக விட இல்லையா நிர்வாகம் என்று சொல்லிக்கொண்டு நெல்லியடியினுடைய இந்த ஓஐசியில் இருக்கிறார். அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை போலீஸ் நிலையங்களுக்கு இருக்கிற அந்த சட்டத்தை அவர் தனக்கு கையில பாவிக்கிறார். கையில் எடுத்து உங்களை அனுமதிக்க முடியாத இடத்துல தான் இந்த மக்கள் நின்று போராடுறோம். தயவு செய்து மன்றாட்டமாக இருக்கிற இந்த செய்திகளை கொண்டு சேருங்க. இல்லை பிரதான நபர் சந்திரசேகரன் இன்றைக்கு இங்கே ஒரு அதிகாரம் படைச்ச நபராக இருக்கிறார். தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க. இதுதான் அவங்களோட நீதியாண்டு முதல்ல கேளுங்க. அவங்களோட வேற எந்த எதுக்கும் அனுமதிக்க வேணாம். ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்களாக இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதியமற்றவர்களாக ஒரு ஒரு ஆவணம் இல்லை இவங்களோட கையில். ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை. ஒரு ஊடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை. இது வெறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. அதிகார துஷ்பிரயோகம் மட்டும் தான் நீங்க இடம்பெற்று கொண்டிருக்கு. அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால? இந்த அரசால. இந்த அரசை ரெப்ரசென்ட் பண்ற 4 பேர் இங்க இருக்கிறாங்க. அந்த 4 வெங்காயங்கள்ட்ட எங்க இருங்க. இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியா? எங்க வேண்டாலும் கேளுங்க.
இங்கே இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வெக்கப்படும். இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரமிக்க போக்கையும் தான் இவ்வளோ காலம் கண்டிருக்கிறோம் நாங்கள். இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அப்போ இந்த அரசாங்கங்களில் இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள எம்பிமாரை கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, எங்கே சந்திச்சால் இந்த விசர் கூத்துகளை காட்டாமல் முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லுங்க. ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டிலே எதுவுமே உருப்படியாக இருக்காது. ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் சமனாக இருக்கக்கூடிய சட்டம் தையீட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில் இருக்குன்னா இது என்ன நாடு? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற தான் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த், மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர். நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி நமது கட்சியின் சார்பாக தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டத்துக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு தையிட்டியினுடைய இந்த நிலத்திற்கு உரிமையான மக்களிடம் அந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து பௌத்த பேரினவாதத்தினால் பல ஆண்டு காலமாக பல மோசமான பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு பெற வேண்டும். எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தொடர்ந்து அங்கீகரிக்க முடியாது. இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் பயப்பட முடியாது. அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்பிற்கு தனது ஆதரவு போக்கை வழங்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவற்றுக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் பூரணமான எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம். அது மட்டுமல்ல, இன்று இந்த விகாரையினுடைய அகற்றம் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு விகாரையை அகற்ற முடியாது, விகாரை கட்டுப்பட்டு விட்டது என்றெல்லாம் பலர் கூறுகின்றார்கள். ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெருக்கள் அபிவிருத்திகளுக்காகவும் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் உட்பட தொல்பொருள் சின்னங்களாக இருந்த 49 சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு கொடுவத்த என்ற இடத்திலே நிர்மாணிக்கப்பட்ட சட்டத்துக்கு விரோதமான விகாரை வீதி அதிகார சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது. எனவே சட்டவிரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது, அகற்றப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கு ஒரு நீதி, இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால் சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும், தமிழருக்கு எந்த ஒரு இடத்தையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்ற நிலைமையும், தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் பூரண இன சுதந்திரத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில் தான் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் திருவண்ணாமலை மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரைகள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் என்று 3 இனமும் சரிசமனாக வாழ்கின்றார்கள். அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை. சேருவில என்ற கிராமம் அனுராதபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது. இதனால் என்ன விளைவென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்திற்கு மாவட்டம்தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம். இந்த இலங்கையிலே எங்களுக்கென்று இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது மிக சிறிய பரப்பு. அந்த பரப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனுள் புகுந்து இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள், இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள், ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்டத்தால் கூட எங்களை காப்பாற்ற முடியாத நிலையை நாங்கள் தையிட்டியில் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனை ஒரு நாட்டில் இருக்கின்ற சட்டம் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குமாக இருந்தால் அவனை விட உரிமையற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்துவிட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும். எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒலிக்க வேண்டும். அனைவரும் இந்த நேர்மையான நீதி கேட்கும் போராட்டத்திற்கு கட்சி பேதங்களை மறந்து
அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த போராட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது வெறுமனே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வெற்றி அல்ல, இது அனைத்து தமிழ் மக்களின் வெற்றியாக அமையும். இது வெற்றி பெறும் பட்சத்தில், ஏனென்றால் நாளை யாரினுடைய வீட்டு காணிக்குள்ளும் வந்து யாரும் விகாரையை கட்டிவிட்டு உங்களை வெளியேற்றலாம் என்பதுதான் இந்த தையிட்டியினுடைய ஒரே ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. என்று உங்களுக்கு தெரியும், ஆளுநர் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி இருக்கும் பொழுது கூறுகின்றார், இந்த காணி உரிமையாளர்களுக்கு வேறு காணியை வழங்குவோம் என்று. நான் அவருக்கு சவால் விடுகின்றேன், ஆளுநருடைய காணியில் நாங்கள் சென்று ஒரு விகாரையை கட்டிவிட்டு ஆளுநரை அந்த காணியிலிருந்து வெளியேற்றினால் அவர் அனுமதிப்பாரா என்ற கேள்வியை நீங்கள் அனைவரும் ஆளுநரிடம் கேட்க வேண்டும். எனவே ஆளுநருக்கு ஒரு சட்டமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சட்டமும் என்று இந்த நாட்டில் நாங்கள் இருக்க முடியாது. எனவே இதனை பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக மௌனித்துக் கொண்டு இருப்போம் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு வெற்றியாக அமையும். எனவே இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய பூரணமான ஆதரவு இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஊடகவியலாளர், சமூக சேவையாளராக மூலியமாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய மண்ணில் இன்றைக்கி கொக்குழாய் மகாவலியை கொண்டதே தமிழர் தாயத்தை தூண்டாடத்தான். கொக்குழாயில் வந்து 4 பேருடைய காணியை அப்படி அடாத்தா பிடிச்சு பிரேசவைக்கு சொந்தமான பாதையை உள்ளடக்கித்தான் 90 கோடியில் விகாரம் கட்டுப்படுது. அதில் என்னுடைய பூட்டண காணிக்கெலாம் கட்டுப்படுது. மனிதர்மா ஆணைக்குழுக்கும் கடிதம் கொடுத்து இதற்கு தீர்வு இல்லை. அடுத்த மாதம் 1ஆம் இருந்து ஜனாதிபதிக்கு ஒரு மகத்தார் கொடுத்து போராட்டத்தை செய்ய போகிறோம். இந்த ஆதரவு எங்களுக்கு அங்கேயும் கிடைக்கணுன்றதுக்கு தான் இங்கே வந்து நான் உங்களுக்கு இஸ்லாம் தேச 2ஆம் கலீபான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருக்கு நீள பேர் உமர்ன்னு சொல்கிறது. அவருடைய காலத்தில் பெரிய இஸ்லாம் சாம்ராஜ்யத்துக்குள்ள ஆப்பிரிக்கா உட்பட்டிருந்தது. எகிப்தும் அதுக்குள்ள அந்த ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. அங்கே ஒரு ஜூத பெண், இஸ்லாம் என்றால் இஸ்லாம் மதம், அங்கே ஜூத பெண்ணுடைய காணி, குறிப்பிட்ட காணியை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒவ்வொரு நாடுகளில் அந்த ஜனாதிபதி கலிபான்னு சொல்கிறது அவர் நியமிச்சிருந்தது. அந்த பெண்ணிட காணியை இருக்கிறார் சொல்கிறார், இது என்னுடைய பாட்டன் முப்பாட்டன்ற மண், இந்த மண்ணை காணியை நான் தரமாட்டேன், எனக்கு இது காணி தேவை என்னோட உனக்கு வேறு காசு தரலாம், வேறு காணி தரலாம்னு சொல்லி கதைச்சி பார்க்கணும். அதுக்கு அந்த ஜூத பெண்மணி ஒத்துக்கொள்ளையில் பைவோஸை அடித்து அந்த காணியை பிடிச்சி பள்ளிவாசல் கட்டியாச்சு. அந்த பாதிக்கப்பட்ட ஜூத பெண்மணி அரபு தேசத்தில் போய் கழிப்பாட்ட முறையிறா, தனக்கு நடந்த அநீதியை அழுகிறா. உடனே ஆளுநரை கூப்பிட்டு கேட்குற என்ன நடந்தாண்டு சம்பவத்தை அறிஞ்சிட்டு சொல்கிறார், பள்ளியை உடைச்சிட்டு வீட்டை கட்டி கொடுவாண்டு. ஒரு இஸ்லாம் தேசத்தில் வாழ்ந்த ஒரு ஜூத பெண்மணிக்கு ஒரு இஸ்லாம் தலைவன் வழங்கிய தீர்ப்பு முன்னுதாரணமாக இருக்குது. அப்போ சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரையை உடைக்கிறல எந்தவித இதுவும் இல்லை, உடைக்கலாம். இன்றைய பாருங்க, தம்புள்ளையில் 30 வருஷமாக இருந்த அம்மன் கோயிலை பிக்குமார் சில பௌத்த பேரணவாதிகள் சேர்ந்து உடைச்ச சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கு எங்கட மேதகுவால் அடித்து திறத்தப்பட்ட உலக 3வது வல்லரசு 3-4 வருஷம் ஈழத்தில் வந்து இருந்து அவ்வளோ இந்துக்கள், லட்சக்கணக்கான இந்திய இராணுவம் இருந்தது. இருந்த இடங்களில் ஒரு இந்து கோயில் கட்டையில் இன்றைக்கு தெரியும், மாவட்ட செயலாளர் ஒரு அறைக்குள்ளே, நாங்கள் வீடாண்டா எங்கட ஒரு அறைக்குள்ளே, ஒவ்வொரு இடத்துலையும் ஒப்பிஸ்லான் இருக்கும். இந்த மண்ணில் இருக்கிற நேவி, ஆர்மி, தரப்பட போலீஸ் எல்லாம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு இந்த தாயத்தை விட்டு அகற்றப்பட வேண்டிய அகலான். அவையில் கும்பிடணுமெண்டா ஒப்பிஸுக்குள்ள படத்தை வச்சு கும்பிட்டு வெளியேறுங்க. அதை விட்டுட்டு கண்ட இடங்களில் விகாரையை கட்டி இன நல்லிணத்துக்கு விரோதமாக செயற்பட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இந்த அரசும் எங்களோட மக்களெல்லாம் அடித்து விரட்டப்படும். நான் நீதியை தான் கேட்குறேன். ஒரு இஸ்லாம் தேசத்தில் ஒரு ஜூத பெண்மணிக்கு ஒரு மன்னர் தீர்ப்பு கொடுத்தது, அதை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அனுராவும் இந்த விகாரியை இடிச்சிட்டு காணிக்குரிய ஆக்களுக்குரிய வீட்டை கட்டி கொடுங்க. அதான் நல்லிணக்கம். நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். ஓகே, இந்த சட்டவிரோத விகாரையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ வந்து பல பேரும் வந்து பலவிதமாக கேட்குறாங்க. இந்த விகாரையை வந்து இடிக்கக்கூடாது, இடிக்காமல் மாட்டுக்காணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தடவை வந்து சொல்கிறாங்க. இல்லை ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த ஆலயத்தை இடிக்கிறதுன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது நடக்காத ஒரு விஷயம் மாதிரி சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அப்படியானால் அந்த வெடுக்குநாரி மலை என்ன மாதிரி முடிஞ்சது, அந்த வழக்குகள் எல்லாம் என்ன மாதிரி முடிஞ்சது, அதிண்ட தரவுகளை உங்களால் சொல்ல முடியுமா? வெடுக்குநாரி மலை ஏன் சரவணவான் விட்டு ஓட்டினவர், ஏன் என்னத்துக்காண்டி பயந்து ஓட்டினவர், அவர் நின்றிருந்தார், அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிந்தானே உங்களுக்கு? இது ஒரு ஜனநாயக நாடு பேச்சளவில், ஏனென்றால் பெரும்பான்மை ஆளுது. ஜனநாயக நாட்டில் என்ன நடக்குதுன்னா பயங்கரவாதம் நடக்குது. இது அடுத்த கதையாக பார்த்தால் இது ஒரு ஜனநாயக பயங்கரவாதம் இங்கே கோல் வச்சு கொண்டிருக்கு.
இதுதான் உண்மை. இதில் வேறு ஒன்றுக்கும் இல்லை. சுற்றி தமிழர்களுடைய நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படுது தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பட்டு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லை, விலைப்பட்டு கொண்டும் இருக்குது. இப்போ நல்லதீவு விற்றது தானே சீனாக்காரனுக்கு, இப்போ நெடுந்தீவுலாம் விற்றது தானே. எங்கே ஓட்டு இந்த காசெல்லாம் உங்களுடைய பொக்கெட்டுக்குள்ளே கொண்டு நிரப்பியாச்சா? எல்லாம் நீங்கள் உங்களோட பொக்கெட்டு நிரப்புறதுக்கு எங்கட காணிகள் அவங்களுக்கு கிடைச்சது. தலைவர் சொன்னவர் தானே, தவறுகள் நியாயப்படுத்தப்படக்கூடாது, திருத்தப்படணும். ஏன் இன்னும் திருந்தே இல்லை? நீங்கள் ஏன் இன்னும் திருந்தே இல்லை? இன்னும் தவறு விட்டு கொண்டானே இருக்கிறீர்கள். எந்த ஒரு பிரதேச சபையின் ஆளுமைக்குள்ளே அந்த சட்ட வரைவுக்குள்ளே நாங்கள் இப்படி வாழணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு விதி இருக்குது. அந்த விதியை மீறித்தானே நீங்கள் எல்லாம் செய்கிறீர்கள். அந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துகிறோம் சொல்லி போட்டு இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்குது? சட்டத்தை இங்கே அமுல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இல்லையே. சட்டம் இங்கே நடக்க இல்லையே. சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணியாச்சுல்ல. துஷ்பிரயோகம் பண்ணி போட்டு அவரவரே தங்கட எடுத்து அடி எடுத்தவன் தண்டக்காரன்ற அளவுக்கு வந்துடுது. இங்கே எல்லாரும் ஆளுக்கு ஒரு முதலாளி. ஏனென்று சொன்னால் அடுத்த எலெக்ஷனை வச்சுத்தான் இது எல்லாம் நடக்குது. அடுத்த எலெக்ஷனில் அந்த டாக்கெட்டை பண்ணி தான் எல்லாம் நடக்குது. முழுக்க அரசியலுக்காகத்தான் இப்படியான அரசியல்லாம் முக்கியமாக இங்கே இடம்பெறுது. அரசியலுக்காக நாங்கள் இதையும் செய்வோம். 5 3 10 போடுவோம், 10 4 12 போடுவோம். நீங்கள் ஒன்றும் கேட்கலாம் என்ற மாதிரி தான் போய்கொண்டு. இல்லை, ஒரு காலகட்டங்களில் ஒரு வருகின்ற ஜனாதிபதிகளும் வந்து தமிழர்களுக்கான ஒரு தீர்வையோ காணி விடுவிப்போ எதுவுமே வந்து செய்ய இங்கே எந்த தீர்வும் நடக்கும். இப்போ இருக்க அரசாங்கம் கூட சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் நடத்தினமே தெரியல. ஒரு பாதையை மட்டும் அதுங்க விட்டுருக்காங்க. அதே ஒரு ரோட்டிலே கொஞ்சம் தூரத்தை போட்டுட்டு நான் எல்லாம் திருத்தி போடணுன்றதெல்லாம் பம்மாத்து. இதுவெல்லாம் தேவைக்கில்லாத. என்னதுக்காக இப்போ மக்கண்ட காணியை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு? மக்களின் காணியை கொடுத்தா கபலீகரம் செய்கிறன்ற அர்த்தம் இல்லா போடும். எல்லாம் தமிழின் காணிகளையும் பிரதேசங்களையும் கபலீகரம் செய்து சிங்கள மக்களை குடியேற்றுறது தானே அவைக்கு நோக்கம். அப்போ சிங்கள மக்களை குடியேற்றுறதுக்கு இன்னும் காணிகள் வேணுமென்ட்டு. அப்போ இனவாதம் இல்லை, நாங்கள் வந்து எல்லாருமே உண்டாத்தான் செய்யப்படணும், ஒற்றுமையாக செய்யப்படணும்னு சொல்லி போட்டு இப்படி அதிகமாக விகாரைகளையும் கட்டி கொண்டு சிங்கள மக்களையும் வந்து குடியேற்றுறது சரியான விஷயமா இருக்குமா? அதுவும் தமிழர் பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை குடியேற்றக்காகத்தான் இவ்வளோ மும்முரமாக நடந்துகிட்டு சிங்கள. ஏனென்றால் நான் வந்து எவ்வளோத்தை குடியேற்றினேன், நான் வந்து எவ்வளோத்தை செய்தேன், நான் எவ்வளோ தமிழற்ற பிரதேசத்தை கபலீகரம் செய்தேன், நான் எவ்வளோத்தை ஆக்கிரமித்தேன் என்று சொல்லி அந்த வீரப்பிரதாபங்களை பேசுகிறதுக்காகத்தான் இங்கே உள்ள அரசியல்வாதிகள், அதாவது சிங்கள அரசியல்வாதிகள் முன்முறையானிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எலெக்ஷனில் தான் அவைக்கு டாக்கெட் குறி வந்து அதுதான். அதில் நான் வெல்ல வேணும் என்றால் 5 3 10 போடுவேன், 12 போடுவேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இறுதியாக இப்போ மக்கள் வந்து இந்த விகாரையை வந்து அப்புறப்படுத்தணும், இடிக்கணும்னு சொல்லித்தான் இந்த சொல்கிறாங்க. இப்போ இது நடக்குமா? என்ன இந்த ஆட்சியில் வந்து நடக்குமான்னு சொல்லி நடக்கிறதுக்கு அவரே சொல்லி போட்டார். விகாராதிபதி சொல்லி போட்டார், இது தமிழருடைய காணி, இது செய்கிறதெல்லாம் அடாவடித்தனம், தமிழர்களுக்கு இது தமிழருடைய பூமியில் நாங்கள் கால் வைக்கிறது போல, நாங்கள் கபலீகரம் செய்கிறது போல, ஆனால் இவங்க யார் கேட்க போகிறாங்கன்ட்டு அவரே கேள்வி சொல்லி அவரே பதிலும் சொல்லிட்டார். இதுக்கு மேலே என்னத்தை நாங்கள் வைக்கிறது? அந்த விகாராதிபதியை இப்படி சொல்லிக்கிற நான் என்னத்தை கதைக்கிறது? நான் சாதாரணமானவர் தான். இதை சொல்ல முடியுமா? உங்களோட காணியம் இருக்கா? எந்த காணி இல்லாவிட்டாலும் நடக்கிறத பார்த்து கொண்டு தான் இருக்கணும். பத்திரிகை வாரியாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக பத்திரிகை செய்திகள் கூட அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். அறிஞ்சு கொண்டிருந்தால் நியாயம் இங்கே நடக்க இல்லையே. இங்கே நியாயம் நடக்க இல்லையே. எது இங்கே நியாயமாக நடக்கும்? அதர்மம் தான் தலைதூக்கி நிற்குது. அதர்மம் தான் இங்கே கோல் வச்சு, அதர்மம் தலைவர்களை கோல் வச்சு கொண்டிருக்கு. அதர்மம் தான் இங்கே முக்கியமானது. இல்லை, விகாரை கட்டுறதுக்குன்னு குறிப்பிட்ட காணி அந்த ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல வந்து பாசு பிரகாரம் பாசு சரியில்லைன்னு சொல்லி நடந்தேன் என்றால் இந்த இராணுவம் வெளியேறைகளில் கண்டபடியெல்லாம் சூடுகள் நடத்தினது. அந்த சூட்டுக்கு பயந்து தான் மக்கள் இடம்பெயர்ந்து ஓடினவர்கள். ஓடின அந்த மக்கள் பயந்து ஓடின உடனே அந்த காணி எல்லாத்தையும் பிடித்து உங்களோட காணிகள் நீங்கள் வச்சு அடம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் நடந்தது. இன்னும் அதுக்காண்டி நாங்களாக கொடுக்க இல்லை காணி. அப்போ எங்களோட காணிகளை நீங்கள் பிடிக்க வச்சுட்டு நீங்களோட வந்து கதைக்க இல்லையே. முதலே கதைச்சிருந்தால் நாங்கள் கட்டாமல் விட்டிருப்போம்ன்ற மாதிரி ஒரு பிரமை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் வந்து பனையாள உயரத்துக்கு பல தகரங்களை அடித்து போட்டு இங்கே வந்தால் சுடுவோம் அப்படின்னால் யார் வர போகிறான் உள்ள, யார் உள்ளே வருவான்? அப்போ நீங்கள் இந்த தமிழர்களை இல்லாமல் என்ன மாதிரியான சித்திரவதப்படுத்தினீர்கள், சீரழிச்சியல் சின்னவனப்படுத்தினீர்கள்? தமிழருடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு, எத்தனையும் நீங்கள் மூடி மறைச்சிட்டீங்களே. தமிழனுக்கண்டு இங்கே ஒரு நாடு இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஊதியாக சொல்ல முடியாது கிடக்கு. ஆகமிங்கன்னா சொல்லி நாங்கள் பெரும்பான்மை என்ன பயங்கரவாதத்துக்கு பெரும்பான்மையா? இது வந்து என்ன பிரச்சனைன்னா மற்ற கரையாக பார்த்தா
இது ஆட்களை வச்சு ஒரு சண்டித்தனம் செய்கிற ஒரு சண்டி என்ற நிலைமை இந்த நாடு. அப்படி தான் எல்லாம் போய்கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் சொல்கிறத கேள், நீ நாங்கள் என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியது உங்களுக்கு கடமை. இதுக்கு மேலே ஒரு என்ன சொல்கிறோம். கடந்த காலங்கள்லையும் அரசாங்கம் விருதுன்னு சொல்லி ஏமாற்றி அது உண்மையான காரணத்தால் தான் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் போனாங்க. அதுக்கு முன்னுக்கு கனப்பேற்ற பொதுமக்கள கேள்வி கட்டுமட்டும் என்னதுக்கு இருந்த இளைஞர் இருந்த நீங்கள் கட்டுமட்டும் பார்த்து கொண்டு வந்துட்டு இப்போ வந்து போராட்டம் செய்யுங்க. நாங்கள் போராட்டம் கட்ட முன்னுக்கு அதிகாரம் தொடங்கிக்கே நாங்கள் போராட்டம் பண்ணி இல்லாமல் எங்கள்கிட்ட சட்டபூர்வமான நடவடிக்கை சட்டபூர்வமான கோர்ட்ஸுக்கு ஒன்றும் போடவில்லை. அரசாங்க உத்தியோகத்தர்கள், அரசாங்க நிறுவனங்கள், ஜனாதிபதி கூட கடிதம் எழுதியிருந்தாங்க. எங்களோட காணிகள் கட்டப்படுது, அத்துமீறி கட்டப்படுது, இந்த உடனடியாக தடுத்து நிறுத்தணும், மக்கள் காணி மக்களை கொடுக்கணும். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை. அந்த நடவடிக்கை எடுக்காமல் விட்டதன் காரணமாக தான் போராட்டம் சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு ஒரு சில அரசியல் கட்சிகளின் ஆதரவுகளும் இருந்தது. தொடர்ந்து அதை ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறோம். கடந்த இந்த மெயின் பிரச்சனை இன்றைக்கு தொடங்கினது காரணம் கடந்த டிசிசி மீட்டிங்கில் 2-3 மாற்று கருத்துக்களை தெரிவித்தவாடி அந்த நேரத்தில் ஜனாதிபதி வந்திருந்தது. அது ஒரு முக்கியமான மீட்டிங். நாங்கள் அந்த நேரம் ஒரு முடிவு கையால் வாயால் வெட்டப்படும் என்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு இருக்கப்பட்ட நேரத்தில் 2-3 முரண்பாட்ட கருத்துக்களால் அந்த விடயம் அதில் கைவிடப்பட்ட ஒரு காரணம். அது நல்ல காரணமாக இருக்கலாம். அதெல்லாம் இவ்வளவு எழுச்சி இன்றைக்கு வந்திருக்குது. வந்திருக்கு. இந்த மக்கள் இவ்வளோ சப்போர்ட் தர்றதுங்களுக்கு இந்த இதோட ஒரு முடிவு வரணும். எங்கள்கிட்ட காணி கணவர் சொல்லி நம்ம மாட்டு காணி கட்டப்பட்டாச்சு, உடைக்க இயலாது, மாட்டு காணி தரணும்னு சொல்லி அந்த இதுக்கு நாங்கள் போகவே மாட்டோம். எங்கள்கிட்ட காணி எங்களுக்கு வேணும். அதுதான் நாங்கள் இந்த வேறையை அகற்றினமோ இல்லையோ அது எங்களுக்கு இல்லை. சட்ட ரீதியாக நடவடிக்கை யாரோ ஒரு 2-3 கருத்துகள் இடையில போட்டு ஒரு பிரச்சனை வந்தது. அதில் வாங்க கடப்பாரோட வச்சு அப்படி நாங்கள் உடைக்கிறதுக்கு யாரும் பெறப்போறதும் இல்லை, அப்படி உடைக்க போறதும் இல்லை. சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அரசாங்கம் அதற்கு பிரதேச சபை இருக்குது. பிரதேச சபை ஒரு முதல்ல கட்டினா கூட அதை உடைக்கிறதுக்கு அப்புறப்படுத்துறதுக்காக வேண்டிய கொள்கையில் வேண்டியது இருக்குது. அதன்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு மக்களோட காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். Tapi